வண்டி எவ்வளோ தான் மைலேஜ் தருது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அப்படிங்கிறது இந்த டைம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தலான்னு தான் வந்தோம். ஆனால் செக் பண்ணதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நமக்கு பகிர்னாயிடுச்சு. என்னடா இது இத்தனை நாள் அவ்வளோ தருன்னு நினச்சிட்டு தான், ஆனால் ஃபைனலி இவ்வளோ தான் தருது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காயிடுச்சு. நீங்கள் என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பைக் எத்தனை கிலோமீட்டர் தருது மைலேஜ் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் பங்க் ஏற்ற மாதிரி மைலேஜ் மாறுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல, அது அப்புறம் பார்க்கலாம். சரி, சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா முடக்கிட்டு ஒரு டீ கடை ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டிஎஸ்வி டீ ஸ்டால்னு. பகல் டைம் நைட் டைம் எப்போ போனாலுமே கும்பலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டு கொடுக்குற டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இஞ்சி டீயே பிடிக்காது, ஆனால் இவர் போட்டு கொடுக்குற இஞ்சி டீ பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ மைலேஜ் செக் பண்ணலாம். நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக 50.2 அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து ட்ரை ஆயிருச்சு. அதுக்கப்புறமே அங்கே வாங்கி வச்சிருந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஓட்டணும். 50லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 கிலோமீட்டர், அதாவது 81 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனிச்சு. 50 to 81 கரெக்டாக 31 கிலோமீட்டர் தாங்க தருது. இதுக்கு எதுக்குடா நம்ம எத்தனை நாளாக 35 தருது 34 தருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே தான், கிட்டத்தட்ட ஒரு 31 கிலோமீட்டர் தருது. உங்களோட பைக் எவ்வளோ தருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன பைக்குன்னு சொல்லுங்கள்.